இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா முள்ளு முருங்கைக்கீரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முள்ளு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு கீரையெல்லாம் பிச்சு போட்டுக்கோங்க. அரிசியை சாப்பிட்ற அரிசியை 2 hours முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் வந்து அரிசி மாவு, உப்பு, மிளகு தூள்லாம் சேர்த்துக்கோங்க. ஒட்டாத பதத்துக்கு இந்த வடைச்சட்டியில் போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. சட்டியவும் காய வச்சுக்கோங்க. கடலை எண்ணெய்னாலும் கொதிக்க வச்சுக்கோங்க. சூடு வச்சுக்கோங்க. யாரும் சின்ன பசங்களெல்லாம் பக்கத்தில் நிற்க வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பிளெயின் தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. தட்டணும். ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துக்கோயா. ஒரு டம்ளர் இருக்காது, ஒரு பாக்கெட் எடுத்துக்கோ. ஒரு பாக்கெட் ஃப்ரிட்ஜில் இருக்கு. மிளகு அவ்வளோ. ஹாய் गाइस, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா கவரில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நம்ம வேற வீடியோ எடுக்க போறோம். ஃபோன் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நல்லா கொதிக்கணும், சுடணும். இந்த மாதிரி பொரிக்கடலையை ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு போட்டுக்கோங்க, அரைச்சிக்கோங்க. இதான் பொடி. பார்த்து இது செய்யும் போது சாப்பிடும் போது பொறை ஏறிக்கிறோம். கொஞ்சம் தண்ணியும் கிட்டேயே வச்சுக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் போட்டுக்கோங்க. உப்பும் பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க. உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதான் நம்மளோட இப்போ பண்ண முதல் 2. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து மேலே போட்டு தராதீங்க, தொட்டு வந்து தாங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முள்ளு முருங்கை ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தாத்தாட்ட போய் கொடுத்து பண்ணி பார்க்கலாம். சரி, பாய் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.